ஹலோ மக்களே! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கோகனட் மில்க் ரைஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணா குக்கர்ல நெய் அண்ட் எண்ணெய் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வேண்டாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. கேரட் மட்டும் போட்டுக்கோங்க. கேரட் அண்ட் பட்டாணி இருந்தால் பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி வீட்ல இல்ல. அதனால நான் போடல. நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப்பு அரிசிக்கு 3 கப்பு தேங்காய் பால் வச்சுக்கோங்க. நான் 1 கப் அரிசி போட்டேன். ஃபஸ்ட்டு அரைக்கும்போது திக்கா தேங்காய் பால் வரும்ல, 3 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காய் பாலை ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் 10 நிமிஷம் வந்து பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து அதில் போட்டு விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். கரெக்டாக ஒரு 3 விசில் தான் வந்தது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையா வெந்திருந்தது. அது ஃப்ளேவர்ஃபுல்லா இருந்தது. அவ்வளோ ஸ்மெல் ஏஸ்தட்டிக் ஸ்மெல்லாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. நம்ம வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணலாம். வீட்லேயும் சாப்பிடலாம். பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ வாசனையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதுக்கு சைட் டிஷ் என்னன்னா, நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம். சிப்ஸு, வத்தல் எதனா வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா, ஹோம்மேட் பன்னீர்ல நெய்யில பன்னீரையும், முந்திரியும் வறுத்துட்டு அதில கொட்டிட்டேன். அத நல்லா கிளறி அத அப்படியே வச்சு கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடும்போது அவ்வளோ மணமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.